ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்பிஎல் மேட்ச் நம்பர் 19 கேலி மார்வல்ஸுக்கும் கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸுக்கும் மேட்ச் நடக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரேமதாசா அந்த ஸ்டேடியத்தில் தான் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், எந்த பிளேயருக்கான ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்குது, எந்த பிளேயரை கிராண்ட் லீக்கு ரிஸ்க்காக எடுக்கலாம், எந்த பிளேயருக்கு கேப்டன் வைஸ்க்கு ஆப்ஷன் கொடுக்கலாம், எந்த பிளேயர் இன்னிங்ஸ் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, எந்த பிளேயர் ட்ரீம் டீம் வர ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பண்ணாதவங்களும் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணி வென்னியோடைய ப்ராக்ரஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்துட்டு எப்போவுமே நீங்கள் மேட்சுக்கு பிளேயர் எடுங்க. பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து செகண்டு நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியத்தில் வந்து 48 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 24 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் வின் பண்ணவங்க 23 வின் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பிலோ ஸ்கோர் 50, 158, 25 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பேலன்ஸ்டு பிச்சு தான், பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுக்குமே சப்போர்ட் ஆகும். ஹையர் ஸ்கோர் வந்து 207 வந்து ஜேகே டீம் வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு ஆவரேஜாக வந்து 150 to 160 வரைக்கும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறவங்க இங்கே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச் இந்த கிரவுண்டோடைய பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு இதே வீடியோலேயே கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறோம். இங்கே நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஜாஃப்னா கிங் டீம் வந்து 109 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதை வந்து ஈஸியாகவே சிஎஸ் டீம் வந்து 112 ரன்ஸ் அடித்து 10 ஓவருக்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் ஃபேஸ் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 5, ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டும் எடுத்துருக்காங்க. ஆனால் ஃபேசர்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 14th ஜூலையில் நேற்று நடந்த இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா கேலி மார்வல்ஸும் பார்த்தீங்கன்னா டிஎஸ் டீமும் நடந்துச்சு. இதில் 148 ரன்ஸ் அடித்து ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் பண்ணியிருந்தாங்க. 150க்கும் பிலோ தான் ஸ்கோர் வந்திருந்தது. அதுக்கப்புறம் சூப்பர் ஓய் பண்ணி ஜிஎம் டீம் வின் ஆகிட்டாங்க. அதுக்கு முந்தின மேட்ச் பார்த்தீங்கன்னாலும் லோ ஸ்கோர் டீம் தான் இருந்தது. ஸோ 3 லோ ஸ்கோர் டீம் வந்ததுனால மேபி இந்த மேட்ச் வந்து ஒரு ஹை ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பு இருந்தாலும் ஒரு பேட்டினுக்கும் சப்போர்ட் பண்ணி எடுங்க, அதே மாதிரி பவுலினுக்கும் சப்போர்ட் பண்ணி எடுங்க. இங்கே நடந்த லாஸ்ட் 3 மேட்சஸில் ஸ்பின்னர் 15 விக்கெட்டும் ஃபேசர்ஸ் 20 விக்கெட் எடுத்துருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸுமே 8-7 அப்படிங்கிற ஒரு ஈக்குவல் விக்கெட் வந்திருக்கு. ஆனால் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் அதிகமாக வந்திருக்கு. ஸோ அதுக்கு தக்கனமான பவுலர்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்குறப்போ 5 விக்கெட்ஸ் தான் விழுந்திருக்கு. இப்போ விக்கெட்டை பொறுத்தவரை ஃபேசர்ஸில் வந்து ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருக்கு 1 விக்கெட்டும், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலருக்கு 11 விக்கெட்டும் விழுந்திருக்கு. அதே மாதிரி ரைட் ஆர்ம் மீடியம் பவுலருக்கு 2 விக்கெட்டும், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருக்கு 6 விக்கெட்டும் இந்த இடத்துல வந்து விழுந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து லெக் ஸ்பின்னருக்கு வந்து 9 விக்கெட்டும், அதே மாதிரி ஆஃப் ஸ்பின்னருக்கு வந்து 6 விக்கெட்டும் விழுந்திருக்கு. அதே மாதிரி சைனா மேன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு வந்து பெரிய அளவுக்கான விக்கெட் இந்த பிச்சில் வந்து விழலை. ஹெட் டு ஹெட் பொறுத்தவரை ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. இவங்க 11 மேட்ச் ப்ளே பண்ணி கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் 6 வின்னும், அவங்க வந்து 11 மேட்ச் ப்ளே பண்ணி 5 வின்னும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோட தான் இருக்கிறாங்க. ஸோ டீம் வந்து ரெண்டு டீமுக்கும் சப்போர்ட் பண்ணியே நீங்கள் டீம் வந்து மேக் பண்ணுங்க. கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் பொறுத்தவரை குர்பாஸ், பெரேரா, வசீம் சமரவிக்ரமா, கிளென் பிலிப்ஸ், திஷார் பெரேரா, சதாப் கான், துனித் வில்லங்கே, அப்புறம் பார்த்தீங்கன்னா பினுரா பெர்னாண்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜு சுந்தரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மதிஷா பத்திரானா. மேக்ஸிமம் இவங்க 1 or 2 சேஞ்சஸ் மேபி பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா ஏதாவது ஸ்ரீலங்கா பிளேயர்ஸை தான் மேக்ஸிமம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேலி மார்வல்ஸ் பார்த்தீங்கன்னா நிரோஷன் திக்வாலா, அலைஸ் சேல்ஸ், பானு ராஜபக்ஷா, டிம் ஷெஃபர்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ் செக், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரட்டேரியஸ், அப்புறம் உடானா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நதீஷம், அப்புறம் பார்த்தீங்கன்னா தீக்ஷனா, அப்புறம் ஜெயசூர்யா. இதில் 1 or 2 சேஞ்சஸ் கண்டிப்பாக இவங்க டீமில் வந்து பண்ணுவாங்க. கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸுக்குமான டீமோடைய சின்னதாக ஒரு இதில் வந்து எந்த மாதிரியான பிச் ரிப்போர்ட் வந்து இருந்திருக்கு இது வரைக்கும் நடந்த மேட்ச்லேயும் சரி, அந்த பிச்சானது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேலன்ஸ்டு பிச்சாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் நல்ல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் ஆகுது, நல்ல மீடியம் ஃபேஸ் பவுலர்ஸுக்கு. அதே மாதிரி மேட்ச் ப்ராக்ரஸ் கொஞ்சம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸுக்கு அங்கே நல்ல சப்போர்ட்டும் ஆகுதுன்னு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு நல்ல பாலை டர்ன் பண்ணுறவங்களுக்கு இந்த பிச் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. நம்ம விக்கெட் சுஃபான்ஸ் வந்து சொல்லியிருக்கிறோம், ஸ்பின்னர்ஸுக்கு எவ்வளோ கிடச்சிருந்தது, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் எவ்வளோ கிடச்சிருந்ததுன்னு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக அந்தந்த பிளேயர்ஸை இந்த மேட்ச்லையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை பவர் பிளே ப்ராக்ரஸ் இப்போ வரைக்கும் ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் பவர் பிளே ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட், அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறவங்க 1 விக்கெட், இல்லைன்னா மேக்ஸிமம் 1 விக்கெட்டு. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸ்பின் சப்போர்ட் நல்லா ஆச்சுன்னா. ஸோ இதுதான் பவர் பிளே ப்ராக்ரஸ். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 2 விக்கெட் வர
இவ்வளோ வாய்ப்பு, இல்லைனா ஒரு விக்கெட்டாவது உறுதியாக விழுது. இது வந்து எல்லாமே கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் தான், கேஎஃப்எல்னு மாற்றி போட்டிருக்கேன், கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸு. இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் செக்ஷனில் இப்போ வர இருக்கிறாங்க. எஸ்கானோ ஐவுடானோ இவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ ஆல்ரவுண்டரில் இருந்து ஒரு சிஓ விசிஓ வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பவுலருக்கு மாற ஒரு வாய்ப்பு, இது பேலன்ஸ்டு பிச்சு பவுலருக்கு மாற ஒரு வாய்ப்பு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ப்ளஸ் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கு மாற ஒரு சின்னதாக இன்னொரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டரில் கண்டிப்பாக சிவிசி வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ரெண்டாவது டீமுக்கு இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டர் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருந்தாலும் ஓகே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இப்போ பொறுத்து டாப் ஆர்டரில் வராங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை மிடில் ஆர்டரில் வரவங்கள ட்ரை பண்ணுங்கள். இந்த மேட்சை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஹேல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ், இந்த கேட்டகரியில் நீங்கள் அலெக்ஸ் ஹேல்ஸை ட்ரை பண்ணுங்கள். அலெக்ஸ் ஹேல்ஸை பொறுத்தவரை இந்த வென்யூவை பொறுத்தவரை அவருக்கு அது கொஞ்சம் செட் ஆகுது. ஸோ அவர் வந்து ஓரளவு மீடியமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க மேட்ச்சில். ஸோ அவரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சதாப் கானை கண்டிப்பாக ட்ரீம் டீம் அளவுக்கு வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் ரிஸ்க்காக அவரை லீவ் பண்ணுறீங்கன்னா, கேலி மார்வல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டீம் எடுத்தீங்கன்னா நீங்கள் வேணால் அவரை ஒரு இதில் லீவ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா அவர் ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுவார். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருந்து இந்த 2 பேர் ட்ரீம் டீம் வந்து மேக்ஸிமம் வந்துடுவாங்க. மூணாவதா இப்போ இதில் ஸ்பின் சப்போர்ட் ஆகும் அப்படின்னா தீக்ஷனா வந்து செகண்ட் பவுலிங் போட்டால் ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா லீவ் பண்ணிடுங்க. ஸோ 2 to 3 பேர். இப்போ நீங்கள் ஒரு இதில் வந்து அலெக்ஸ் ஹேல்ஸ் வச்சு அந்த டீம் இதில் இந்த கேட்டகரியில் மேக் பண்ணுறீங்கன்னா அடுத்த இதில் கிளென் பிலிப்ஸை வச்சு மேக் பண்ணி அப்படியே ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். நம்ம டீம் நிறைய போடுறவங்க அப்படி ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். விக்கெட் கீப்பர் செக்ஷனில் இத்தனை பேர் இருந்தாலே அந்த மேட்சோடைய ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறும். அதுவும் இங்கே வந்து கொஞ்சம் க்ளௌடி கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்குது, மழை வர மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இதில் வந்து என்னென்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனில் யார் யார் வர வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். அதில் மேக்ஸிமம் 3 to 2 பேர் உறுதியாக வருவாங்க ஃபஸ்ட்டு. அதில் யார் யாருக்கு வாய்ப்பு இருக்குது எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தவரை இந்த ஷிஃபர்ட்டுங்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குர்பாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா குர்பாஸை லீவ் ஒரு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி லீவ் பண்ணுறீங்க, குர்பாஸை லீவ் பண்ணுறீங்கன்னா இந்த சமர விக்ரமாவை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அவருடைய இது வந்து ஒரு ரிஸ்க் பிக்கு தான், அவர் நம்மளுக்கு அடித்தா லக்கு, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா குர்பாஸையே சேஃபாக இந்த 2 கேட்டகரியில் எடுங்க. சமர விக்ரமாவும் ராஜபக்சாவும் ஒரு எப்படின்னா ஒரு ஜிஎலுக்கான ரிஸ்க் பிக்கு. அவர் அடித்தாங்கன்னா நமக்கு பாயிண்ட்ஸ் ஏறும். 2 பேரும் லோ பர்சன்டில் இருக்கிறாங்க. ஸோ சேஃப் பிக்காக இவங்க 2 பேரும் இருக்கலாம். நீங்கள் ரிஸ்க்காக போகிறதா இருந்தால் ராஜபக்சா சமர விக்ரமால ஒருத்தங்களை சேர்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து இவங்க துனித் வெல்லங்கை வந்து கண்டிப்பாக இந்த மேட்சோடைய முக்கியமான பிக்கு வந்து துனித் வெல்லங்கை வந்து மேக்ஸிமம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவங்க ஸ்பின் நல்லா பண்ணுவாங்க. ஸோ இந்த வென்யூவை பொறுத்தவரை அவங்க வந்து ஸ்டார்டிங் ஓவர்ஸும் பண்ணுவாங்க. சப்போஸ் அவர் ஓவர் பேக் இருந்தால் பின்னாடியும் பண்ணுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் போட்டாங்கன்னா மஸ்டாக இருப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து ஃபஸ்ட்டு இவங்க ஷிஃபர்ட்டு, குர்பாஸ் இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி மற்ற பிளேயரை ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். இவர் வந்து இந்த இவர் 8 கிரெடிட்ல இந்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேயராக ரிஸ்காக ட்ரை பண்ணி பாருங்க. ஓவர் போடுறாரு அப்படின்னா அவர் மஸ்டாக எடுத்துக்கோங்க. ஓவர் போடலை அப்படின்னா நீங்கள் அவரை ஏதாவது ஒரு இது டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள், வேண்டாம் இல்லைன்னா எடுக்க வேண்டாம். ஓவர் போட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 10 ரனா இந்த மேட்ச் வந்து ட்ரீம் டீம் வருவாங்க. ஒரு சின்னதாக கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃப் பிக்குங்கும் போது 10 ரனாவும் டிக்வாலா இவங்க ட்ரீம் டீம் உறுதியாக வந்துடுவாங்க. இந்த மேட்சை பொறுத்தவரை ட்ரீம் டீம் வந்து வந்துடுவாங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம். இந்த கேட்டகரியில் இவங்க 2 பேரும் மஸ்ட்டு பிக்கு. இந்த பெரேரா 2 பேரில் நீங்கள் யாரையாவது ஒருத்தங்களை வேணால்
ரிஸ்காக ட்ரை பண்ணி ஒரு டீமில் வந்து ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா இந்த இதில் வந்து 2 பேரையே ட்ரை பண்ணிக்கிங்க. இதில் இந்த ஏ பெரேராங்கிறவங்க ஒரு சின்னதாக ஒரு ட்ரம்ப் பிக்கு மாதிரி டாப் ஆர்டர் வருவாங்க, பேட்டிங் கொஞ்சம் பண்ணுவாங்க, அவங்க லோ பர்சன்டேஜில் இருந்தாங்கன்னா சப்போஸ் ஒரு மேட்ச் நல்லா ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கான அந்த ரேங்க் ஆனது கூடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ பெரேரா இப்போ நீங்கள் குர்பாஸ் எல்லாம் லீவ் பண்ணுறீங்க அப்படின்னா இவரை வந்து அந்த கேட்டகரியில் ட்ரை பண்ணலாம். ஒரு ஹை பர்சன்டேஜுக்கு பதிலாக ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயர் டாப் ஆர்டர் வராரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்க வந்து உடானா வந்து லாஸ்ட்டாக 2 மேட்சும் வந்து ட்ரீம் டீமே இவர் வந்து வரல. ஸோ இந்த மேட்ச் இவர் வருவார் கண்டிப்பாக. ஸோ இவர் வர்ற பட்சத்தில் கண்டிப்பாக இவர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அவரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பிரிட்டேரியஸ் இப்போ நீங்கள் இந்த 2 பேரையுமே எடுக்கிறீங்கன்னா பிரிட்டேரியஸையும் உடானா இவங்க 2 பேரும் இவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த இதில் வெள்ளங்கையை வந்து லீவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதில் உடானாவும் அதில் வந்து வெள்ளங்கை இவங்களை வந்து ட்ரை பண்ணுங்க. அப்படி வெள்ளங்கை எடுக்கல வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரிட்டேரியஸ் ட்ரை பண்ணுங்க. இந்த வெள்ளங்கை பிரிட்டேரியஸில் 2 பேரில் ஒருத்தங்க வந்து கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க. ஸோ ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆச்சுன்னா வெள்ளங்கை அவர் வந்து வந்துருவார். அடுத்து இந்த ஜெய்சூர்யா பெர்னாண்டோவில் ஒருத்தங்க ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க. இவர் வந்து நல்ல கட்டர், நல்ல வேரியேஷன் பண்ணுவார். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இவர் வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கு. இங்கே ஸ்பின் சப்போர்ட் ஆகுது அப்படின்னா இவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஆர்த்தடாக்ஸ் பவுலர் வந்து விக்கெட் இது வரைக்கும் எடுக்கலை. மேபி ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சதுன்னா ஒரு ட்ரம்ப் பிக்காக ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்ச் ஒரு மேட்ச் இந்த மாதிரி இப்படி தான் அவர் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்பின்ஸ் நல்ல குவாலிட்டியான பவுலருக்கு சப்போர்ட் ஆகுன்றிருக்காங்க. ஸோ ஒருத்தங்க இதுலேருந்து வருவாங்க. நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி அதை ட்ரை பண்ணுங்கள். இவர் ஒரு சின்னதாக ஒரு ட்ரம்ப் பிக்கு தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இவர் டீமில் வந்தாலும் இவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக இல்லை. ஸோ இவரை வந்து விட்டுறலாம். ஸோ இந்த கேட்டகரியில் பெரேரா, உடானா இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை நீங்கள் மஸ்டாக எடுக்கலாம். அடுத்து பிரிட்டேரியஸ், வெள்ளங்கையில் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். இப்போ நீங்கள் வெள்ளங்கை அதில் எடுக்கிறீங்கன்னா இதில் கூட இவரை நீங்கள் லீவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மெயினான பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா உடானா. இவங்க வந்து இந்த மேட்ச் வராதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ட்ரை பண்ணிக்கிங்க. அடுத்து ஏ பெரேரா. அடுத்து இந்த 2 பேரில் ஒருத்தங்களை எடுங்க. ஒரு டீமில் இன்னொருத்தங்களை எடுத்து பாருங்கள். ஸோ இவங்க ஸ்பின் ஒர்க் ஆகுது அப்படின்னா இவர் ஒரு ட்ரம்பிக்காக வருவார். அப்படி இல்லைன்னா பெர்னாண்டோவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிரிட்டேரியஸ் வெள்ளங்கையில் துனித் வெள்ளங்கையில் ஒருத்தங்களை ட்ரை பண்ணால் போதும். ஸோ நீங்கள் வெள்ளங்கை ட்ரை பண்ணால் இவரை லீவ் பண்ணிக்கலாம். இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. பிளேயிங் 11 வந்தால் பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு லோ பிக் பிளேயர்னா இவர் தான். ஆனால் இவருக்கான ரீசன்ட் ஃபார்மோ ஏதோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு குர்பாஸை லீவ் பண்ணுறீங்க அப்படின்னா இவரை ட்ரை பண்ணுங்கள். டாப் ஆர்டரில் வருவார். ஒரு சின்னதாக ட்ரீம் டீம் வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேட்டகரியிலேருந்து இவரையே ட்ரை பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரியில் இப்போ இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. இந்த ஜே டஃபி உள்ளே கொண்டு வராங்கன்னா இவர் முக்கியமான பவுலராக இந்த கேட்டகரியில் வருவார். சப்போஸ் இவர் இல்லை, இந்த கேட்டகரியிலே இவர் இல்லை அப்படின்னா இந்த நடேஷம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன். இவங்களால பேட்டினும் பண்ண முடியும். 100, 50 அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவர் அந்த வாய்ப்பு கிடைக்கணும், அவ்வளோதான். அப்படி கிடைச்சா ரிஸ்க்காக நீங்கள் ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் போடுவாங்க, ஆனால் பேட்டினும் கிடைச்சா கண்டிப்பாக பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவர் ஒருத்தர் தான் இருக்காருன்னா லீவ் பண்ணிக்கோங்க. இவர் ஆனால் ஒரு ரிஸ்க் பிக்கு வந்தால் நமக்கு அந்த ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நமக்கு லக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இவர் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னா இந்த கேட்டகரியை வேணால் லீவ் பண்ணிக்கலாம். 2 பேர் இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இவரை ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் துனித் வெள்ளங்கைக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷிஃபர்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உடானா ட்ரை பண்ணி பாருங்கள். இவருக்கு ரிஸ்காக ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் செகண்ட் இன்னிங்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இவங்களுக்கு இந்த டிக்வாலாக்கு ஒரு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். பத்திரானாக்கு கண்டிப்பாக இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அவருக்கு இந்த மேட்ச்சு.
பொறுத்தவரை எல்லாரும் சதாப் கானை தான் வந்து எடுத்திருப்பாங்க. இங்கே ஸ்பின் சப்போர்ட் ஆகுது நல்ல ஸ்லோ டெலிவரி போடுறப்போ. ஸோ ஒரே ஒரு இதில் வேணால் ஒரு லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு வைஸ் கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். அதுக்கப்புறம் தீக்ஷனாவை செகண்ட் இன்னிங்ஸ் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா அவரை விட்டுட்டு அலேஸ் ஹேல்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் போத் இன்னிங்ஸும் அவர் இது. அதே மாதிரி ஒரு இதில் வந்து அலேஸ் ஹேல்ஸ், இன்னொரு இதில் கிளென் பிலிப்ஸ், இந்த 2 பேரில் ரொட்டேஷன் பண்ணி இன்னொரு டீம் எடுக்கும்போது கிளென் பிலிப்ஸுக்கு ஒரு விசி வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் மேக்ஸிமம் 75 to 100 கேட்டகரியில் சிவிசி இருக்கிறதுனால ஒரு இது வந்து 75 to 100ல் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன்று டவுன் ஆகும். இது வந்து ஒரு கேட்டகரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த 75 to 100 வராமல் அதுக்கு அடுத்து இருக்கிற கேட்டகரிக்கு மாறும். ஸோ அது எப்படி மாறும்னா ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலர் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஆனால் மாறுறதுக்கான அந்த மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 50% கீழே 4 to 5 பேர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சொன்ன பிளேயர்ஸ் அந்த ரிஸ்கி பிளேயர்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்ட் லீக்குக்கு. அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸில் தெரிவிக்கணும், ஏதாவது இது பண்ணணும்னா நீங்கள் டெலிகிராமில் வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.